தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இதை ஒட்டி தமிழகத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள், மழையை குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம்? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு முதல்ல மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் சென்னியார் புயல் உருவாகி இருக்கு. அதாவது மலாக்கா ஜலசந்தியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை அது புயலாக மாறி இருக்கு. இது புயலாக மாறி இருந்தாலும் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இது அதே பகுதியில் நிலவி அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்க தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமாக இதன் தாக்கம் தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ இருக்க போறதில்லை. அதே சமயத்தில் கடந்த நூற்றாண்டுகள்ல முதல் முறையாக மலாக்கா ஜலசந்தியில ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அதே இடத்துல புயலாக மாறி இருக்கு அப்படிங்கறதை நம்ம கவனிக்கணும். இந்த வேளையில இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது நவம்பர் 27ஆம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், நவம்பர் 28ஆம் தேதி இரவு அது புயலாகவும் வலுப்பெறுவதற்கான சாதக சூழல் காணப்படுது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் வட இலங்கை பகுதிகளை நவம்பர் 28ஆம் தேதி அடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் 27ஆம் தேதி இரவு, நாளை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி படிப்படியாக பிற கடலோர மாவட்டங்கள்ல பரவலாகும். குறிப்பாக உருவாகக்கூடிய புயல் சின்னம் வட தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதன் காரணமா சென்னை முதல் நாகை வரையிலான தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகள்ல படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது. குறிப்பாக நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல பரவலாக கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கு ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள்லயும்.